இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது சங்கரன் கோவில் கோமதி. தென் ரயில்வேயின் விருதுநகர் தென்காசி குறுக்கு பாதையில் சங்கரன் கோவில் இருக்கிறது. இதற்கு வடக்கே ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தெற்கே கடையநல்லூர், தென்காசியும் உள்ளன. சங்கரன் கோவில் புகைவண்டி நிலையத்திலிருந்து கோவில் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. புகைவண்டி நிலையத்திலிருந்து ஊருக்குள் அமைந்துள்ள கோயிலுக்கு சென்று வர வாடகைக்கு எப்போதும் ஆட்டோ, குதிரை வண்டிகளும் கிடைக்கும். சங்கரநயினார் கோவில் ஐம்பூத தலங்களில் ஒன்று. இது மண் தலமாகும். தாருகாபுரம் நீர்த்தலம் என்றும், தென்மலை காற்றுத்தலம் என்றும், கரிவலம் வந்தநல்லூர் தீத்தலம் என்றும், தேவதானம் ஆகாயத்தலம் என்றும் கூறுவர். இவ்வைந்தனுள் சங்கரநயினார் கோவிலே முதன்மையானது. சில ஆண்டுகளுக்கு முன்வரை சிவராத்திரி என்று பல அடியார்கள் ஒன்று கூடி இவ்வைந்து கோவில்களையும் சிவராத்திரி இரவிலேயே கால்நடையாக சென்று வழிபட்டு வந்தார்கள். இப்போதும் சிலர் இதுபோல் செய்து வருகிறார்கள். பல கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வரும்போதே இக்கோபுரம் தெரியும். கோபுரம் உச்சியில் ஏறி நின்று கொண்டு நாற்புறமும் நோக்கினால் குன்றுகள், பேரூர்கள், குளங்கள், சாலைகள் யாவும் புலனாகின்றன. 183 ஆண்டுகளுக்கு முன்னர் கிபி 1781 இறைவர் திருவடி அடைந்த பெரியாராகிய மாப்பாடியம் சிவஞான முனிவர் சிறு பிள்ளையாக இருந்தார். அது சமயம் திருவாடுதுறையில் 10வது குருமூர்த்தமாக எழுந்தருளி இருந்தவர் வேலப்ப தேசிகர் ஆவார். அவர் இறைவர் திருவடிக்கு மெய்யன்பராக இருந்ததினால் அவரிடம் குட்டம், குன்மம் முதலிய நீங்காத நோய்களையும் போக்கும் அருட்சக்தி பதிந்து விளங்கியது. அவர் சங்கரன் கோவிலுக்கு வந்து மேலை வீதியில் உள்ள தமது திருமடத்தில் எழுந்தருளி இருந்தார். அதை அறிந்த நெற்கட்டுச்செவலின் குறுநில மன்னராகிய சிவஞான பூலித்தேவர் குருமூர்த்தியை கண்டு பணிந்தார். அவர் திருவருளால் தமக்கிருந்த குன்ம நோய் நீங்க பெற்றார். அவர் ஞான தேசிகருக்கு விளைநிலம் முதலானவை சிவ பூசை, குரு பூசை, மாகேஸ்வர பூஜையில் பொருட்டு சாசனம் செய்து கொடுத்தார். வேலப்ப தேசிக மூர்த்திகள் கோமதி அம்மையின் திருமுன்பு ஒரு மந்திர சக்கரத்தை பதித்து அருளினார். அச்சக்கரத்துக்கு கோமதி அம்மை வல்லமை தந்தருளினாள். இன்றும் அதன் அருகில் வந்ததும் ஆடாத பேயும் ஆடுகின்றது, தீராத நோயும் தீர்ந்து போகின்றது. இக்குழியின் மீது பக்தர்கள் அனைவரும் அமரலாம். ஒரு சமயம் ஒரு நபர் மட்டுமே அமர முடியும். பேய்களையும் ஓட்டுகின்ற குழி, அதனால் இதனை பேய்க்குழி என்கின்றனர். மதம் கொண்ட மனப்பேயை போக்க வல்லது இக்குழி. இந்த தேசிக மூர்த்திகள் சங்கரன் கோவிலில் வழிபாடி இயற்றி வந்தார். ஒரு புரட்டாசி மாத மூல நாளிலே சங்கரனார் திருவடியினையை மலர் சேர்ந்து பேரின்பம் எய்தினார். சங்கரனார் தேர் மிக பெரியது, அம்மன் தேர் சற்று சிறியது. இவை சித்திரை விழாவில் 9ஆம் நாளில் இழுக்கப் பெற்று பெரும்பாலும் அன்றே நிலையத்துக்கு வந்துவிடும். ஆடி விழாவில் 9ஆம் நாளிலும் அம்பாள் தேர் இழுக்கப் பெறும். உமாதேவியார் சிவபெருமானிடத்தில் திருமாலுடன் நீர் பொருந்தி இருக்கும் திருக்கோலத்தை காட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். சிவபெருமான் அம்மையாரை நோக்கி, அகத்திய முனிவருக்கும் பொதிகை மலை பக்கத்தில் புன்னை மரவடிவமாக அநேகர் தவம் செய்கின்றனர். அங்கே நீயும் சென்று தவம் செய்வாயானால் நீ விரும்பிய திருவுரு காட்டுவோம் என்று அருளினார். சிவபெருமான் புன்னை வனத்தில் எழுந்து அருளி வந்து ஆடி மாதம் பௌர்ணமி என்று சங்கர நாராயணராகிய திருவுருவ காட்சி கொடுத்தார். பின் சிவபெருமான் தேவியாரை நோக்கி, உனக்கு வேண்டிய வரம் கேட்பாய் என்றார். தேவியார், சுவாமி, இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திரு உருக்கொள்ள வேண்டுமென்று பிரார்த்திக்க சிவபெருமான் சிவலிங்க வடிவாகி அந்த உமாதேவியாருடன் நைவனத்திலே எழுந்தருளி இருந்தனர். ஆடி தபசு அன்று மாலை இறைவன் வீதியில் எழுந்தருளி காட்சி கொடுப்பார். பின் தேவியார் விரும்பியபடி சங்கர நாராயணர் கோலம் காட்டுவார். தேவியார் சங்கர நாராயணர் காட்சி கண்ட பின்பு தாம் வேண்டிய சிவபெருமானின் திருவுருவம் வேண்டுவார். சிவனும் அம்மையாரின் விருப்பப்படியே திருவுரு கொண்டு விடுவார். இதுவே ஆடி தவசு விழாவின் முக்கிய கருத்தும் சிறப்பும்.
குமரி முதல் காசி வரை பல சிவத்தலங்கள் இருந்தாலும் சங்கரன் என விருப்பத்துடன் மக்கள் அழைப்பது இந்த சிவத்தினையே ஆகும். மேலும் சங்கரன் கோயில் கொண்டுள்ள இத்திருப்பதியே அவன் பெயரை தாங்கி சங்கரன் கோயில் என அழைக்கப்படுகின்றது. இக்கோயிலின் மீது ஈடுபாடு கொண்ட அப்பகுதி மக்கள் தத்தம் ஊர்களிலேயே சங்கரன் கோயில் அமைத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக தென்காசியிலும் ஒரு சங்கரன் கோவில் உண்டு. அங்கும் ஆடி தபசு நடப்பதுண்டு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.